வேதாந்தம் ஒவ்வழி தாங்கி நின்றானும் அத்தாரடி நானே அணுகினும் சேயவன் அங்கிய கூடி நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகினும் பார்மிசை பல்லுயிராகி கணிகினும் மண்ணுடன் மன்னர் செய்வானே அங்கி செய்தீசன் அகலிடம் சுட்டது அங்கி செய்தீசன் அலைக்கடற் சுட்டது அங்கி செய்தீசன் அசுரரை சுட்டதே அங்கியும் வீசற்பின். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஒப்பல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 6வது அத்தியாயத்தில் கடைசி பாடல் 1644. சித்தம் சிவமாக செய்தவும் வேண்டாவால் சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவுண்டால் சித்தம் சிவமாகவே சித்தி முத்தியாம் சித்தம் சிவமாதல் செய்தவ பேரு. சித்தம்ன்றது இங்க நம்ம மனம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். அது சிவமாகவே நமக்கு வடிவமைச்சுக்கிட்டோம். மனம் சிவத்தை மட்டுமே சிந்திக்கிற மாதிரி வடிவமைச்சுக்கிட்டோம்னா தவம் தேவையில்லை அப்படின்றார். தவத்துல நிக்கிறத பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்றார். அப்ப மனமானது சிவத்தன்மை உடையவர்களோடு நம்ம ஒன்னா இருக்கும்போது அங்க இன்னும் உன்னுடைய ஆற்றல் கூடும், பேரின்பம் அதிகமாகும் அப்படின்றாருங்க. அப்ப சிவத்தன்மையிலேயே இருப்பவர்களுக்கு சித்தி அதாவது அந்த சில அசானரி பவர் அதுவும் நமக்கு கிடைக்கும். அதனால தவத்தால் கிடைக்கக்கூடிய சிவபேரை மாதிரி நாம இந்த சித்தத்துல அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அப்போ உள்ளுணர்வுல நம்ம சிவ ஆனந்தமாக மாறும்போது உண்மையான விடுதலை நமக்கு கிடைக்கின்றது. இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூட வேண்டிய ஒரு விஷயம். அந்த உள்ளுக்குள்ளே சித்தத்திலே சிவனை நினைக்கிறதுக்கு ஒரு புராணங்கள்ல நம்ம இதுல நாயன்மார்ல ஒரு கதை இருக்குது. பாத்தீங்கன்னா பூசலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூசலார் திருநின்ற ஊர் அப்படின்னு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இறைவனுக்கு பிரமாண்டமான கோயில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வாழ்நாள்ல முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட செல்வம் இல்லை. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன நினைக்கிறாருன்னா, மனதையே சிவமாக்கினார். கண்களை மூடி தியானத்துல உட்கார்ந்தார். மனக்கண்ணாலே ஒவ்வொரு கல்லா எடுத்து ஒரு பெரிய கோயிலை கட்டினார். அச்சுவாரம் முதல் கருவறை வரை அமைத்து கோபுரம் கட்டி துல்லியமாக மனதுக்குள்ளேயே அதை கட்டிட்டு சுபமுகூர்த்த நாள் அன்னைக்கு கும்பாபிஷேகத்திற்கு இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றார். இறைவன் திருவிழாடல் பாருங்க. காஞ்சிய ஆண்ட ராஜசிம்ம பல்லவ மன்னன், இப்ப காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறாரு அதே டேட்ல. அப்போ முதல் நாள் கடவுள் கனவுல தோண்டி, மன்னா நாளைக்கு நான் திருநின்ற ஊர் செல்றேன், என்னுடைய பக்தன் பூசலார் கோயில் கட்டி இருக்கிறான், அந்த கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டி இருக்குது, உன்னோட விசேஷத்தை தள்ளி வை அப்படின்ற. மன்னனுக்கு அதிர்ச்சி. இங்க அந்த ஊருக்கு தேடி போனா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார், தியானத்திலே இருக்கிறார். அவரை மன்னன் இது மாதிரி சொன்ன உடனே பூசலார் திகைச்சு போயிட்டார். நம்ம மனதுக்குள்ள பண்றத இறைவன் கூட உணர்ந்து அப்படின்றத திகைச்சு போகின்றார். இதுதான் அந்த சித்தன் சிவமாதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா சொல்லலாம்னு நினைக்கின்றேன் நான். மிக்க நன்றி. வாருங்கள் வெந்தியாமா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1644வது திருமந்திரம். சித்தம் சிவமாதல் செய்தவம். திருமந்திரம். சித்தம் சிவமா செய்தவம் வேண்டாவால்
சிவானந்தம் சேர்ந்தோர் உறவு உண்டால் சித்தம் சிவமாகவே சித்தி முத்தியாம் சித்தம் சிவமாதல் செய்தவ பேரே. அருமையான திருமந்திரம். சித்தம் மனம் சிவமாக சிவ சிந்தனையிலே நின்றிட செய்தவம் வேண்டாம், தனியாக தவம் என்று ஒன்றை கை கொள்ள வேண்டாம். இப்படி சித்தம் சிவமாக சிவானந்த அனுபூதி நிலை பெற்ற மெய்யடியாருடன் நேசம் கொண்டு பழகினாலே போதும். பழகுவோர் மனமும் பரம்பொருள் வாழும் இல்லமாக எண்ணியதை ஆற்றல் பெறும், பேரின்ப வீடும் கிட்டும். இப்படி சித்தமெல்லாம் சிவமாகி கனியும் பக்குவம் பெறுதல் செய்யும் தவப்பயனாலே அடைகின்ற பெரும் பேரே ஆகும். சித்தம் மனம் உறவு நட்பு தொடர்பு சித்தி அட்டமா சித்திகள் முத்தி பேரின்பம் பேரு பயன். கழக வெளியீட்டில் இடையராது செந்தமிழ் திருமறையாம் சிவசிவ என்னும் தனி பெரு மந்திரத்தை ஓதிக்கொண்டு வருவார். நெஞ்சம் சிவனுரையும் இயற்கை திருக்கோவிலாகும். அவ்வாறு செய்பவர் வேறு எத்தவமும் செய்ய வேண்டுவது என்று. அத்தகையோர் சித்தமாகிய நெஞ்சத்திடத்து சிவனடி பேரின்பமே நிலை பெறும். அதனால் அவர் வலிந்து ஆட்கொள்ளப்படும் சிவமாகிய தேவராவர். அவருடைய நல்லுறவும் வாய்க்கும். சித்தம் சிவமாம் பெருவாழ்வும் எய்தும். அஃது எய்தவே சித்தி முத்தி என்று சொல்லப்படும் அன்பியல் வாழ்க்கை, அருளியல் வாழ்க்கை, இன்பியல் வாழ்க்கை மூன்றும் எய்தும். சித்தம் சிவமாதலே செய்தவ பேர். இதுவே தாடலை போற்றாலும் தவமார் தனிப்பெரும் கூடலை வாழ்வாகுமார் கூறு. கூடல் கூட்டலை தலைவன் வந்து கூடல். செய்தவம் வேண்டாவாம் செய்த அவம் வேண்டாவாம் என பிரிக்க மரச்செயல்களை நீக்க வேண்டும். உறவுண்டால் சிவஞானிகள் இணக்கம் இருந்தால். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. கிருத்திகாம்மா, உங்களுக்கு நிறைய தடவை நானும் கொடுத்து பார்க்குறேன், வெளியில போயிட்டு வந்து பார்க்குறேன், இன்வைட் பண்ணா மேல உங்களுக்கு வர முடியல, என்ன நெட்வொர்க் ப்ராப்ளம்னு தெரியல. மிக்க அடுத்து வாசவன் ஐயா வாருங்க ஐயா. வணக்கம். தவம் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மென்டலி நம்ம எல்லாருமே கண்டிஷன். அன்கண்டிஷனை வந்து டாலரேட் பண்றதுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது. நாலேஜ் இஸ் பவர்ன்றாங்க, அது கண்டிஷன் பவர். நாலேஜ் வந்து இண்டிவிஜுவாலிட்டிக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன் பவர். ஆனா அந்த பவரே வந்து நம்மளால டாலரேட் பண்ண முடியறதில்லை. ஏன்னா நாலேஜ் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் அனுபவம் என்பது எல்லைகளுக்கு விரிந்து பறந்து கொண்டே போய்கிட்டே இருக்கும். டே நைட்டு இல்லாத ஒரு நாள் கிடையாது. அப்படின்னா வாழ்க்கையில வந்து நல்லது கெட்டது இல்லாம அந்த நாணயம் செல்லாது. ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் தலை அப்படின்னு ஒரு நாணயத்துக்கு இருக்கிறத போல இன்மை மறுமை இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டுமே இருந்தாதான் வாழ்க்கை என்ற நாணயமே செல்லுபடி ஆகும். இப்போ வாழ்நாள் முழுதும் வந்து இதெல்லாம் கடந்த ஒரு நிலை, ரெண்டும் கடந்த நிலையில் எதுவாக இருக்குன்னா அது ஒரு உணர்வு நிலையாகத்தான் இருக்கும்.
மீண்டும் பாரதியை தான் நினைவு ஞாபகம் வருது. ஒரு ஒரு புரட்சி கவிஞன் மாதிரி நான் பார்க்கிறேன். அந்த பாடலை வந்து நாம எல்லாருமே கேட்போம். நம்ம அறிவுக்கு நம்ம அனுபவத்துக்கு உட்பட்டதை தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு புரட்டி போட்டு ஓப்பனா உடைச்சிட்டு போயிட்டாரே அப்படின்ற மாதிரிதான் எனக்கு படுது. இந்த பாடலை சொல்லிட்டு இதை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அனுபவத்தால் பேரின்பம் காண்பதே ஞானம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அனுபவத்துல வந்து பேரின்பம் அப்படின்ற ஒன்று சொல்றார். எல்லாருக்குமே அனுபவம் தனித்தனியா இருக்கு. ஆனால் அனுபவத்தால் பேரின்பம் காண்பதே ஞானம் அப்படின்னும் போது அது அனுபவம், அது சொல்லுக்குள்ள வராதோ அப்படின்னு எனக்கு என்ன தோன்றுகிறது. அதுக்கடுத்த வரியில ஒண்ணு முடிப்பார். வேதாந்த மரத்தில் ஒரு வேரை கண்டேனே அது. அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக சொல்ற, வேதாந்த மரம்னா அரச மரம் தான். அரச மரத்துல மட்டும்தான் வந்து வேர்ன்றது அந்த மரத்தினுடைய கிளைகளின் உச்சியில கூட வரும். அப்ப வேர் என்பது பூமிக்கு அடியில் மறைந்து இருக்கிறது. ஆனால் வேர் வந்து ஒரு மரத்துக்கு உச்சியில வரக்கூடிய ஒரே ஒரு மரம் எதுன்னா இந்த அரச மரம் மட்டும்தான். அப்போ வேர் தரையிலேயும் இருக்கிறது, வேர் மேலும் ஏன் வருகிறது? இப்போ புரிதல் வந்து நமக்குள்ளே ஒரு 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 புரிதல் தான். எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டே போயிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஆனால் திருமந்திரத்தில் முழுக்க முழுக்க ஒன்றை மட்டும் வலியுறுத்தி சொல்லி ஒரு ஏன் புத்தகம் அப்படின்ற சொல்லே வந்து ரொம்ப புதினமாக இருக்கிறது எனக்கு. ஒரு 5 ரூபாய் நோட்டுன்னா இந்தியா முழுக்க 5 ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு என்னவோ அதேதான். அப்போ ஒரு புத்தகத்தினுடைய மதிப்பும் அப்படிதான். ஒரு பொருளுக்கான மதிப்பு ஓரிடத்தில் ஒரு மாதிரி இருந்து ஓரிடத்தில் வேறு மாதிரி இருந்தால் அது வேறு. ஆனால் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் போது அது ஒன்றுதான். இங்க இருக்கிறவங்க யார் திருமந்திரத்தை படித்தாலும் அந்த புரிதல், தெளிதல், அறிவு அப்படின்னு மாறுபடும். ஆனால் அது உட்பொருள் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றது. அதான் அந்த உட்பொருள் தான் அந்த அனுபவம். ஒரு பொருளை பார்க்கின்ற போது ஒரு அனுபவம், ஒரு அனுபவம் கூட சொல்ல முடியாது, ஒரு அறிவு. ஆனால் அந்த பொருளை புரிந்து கொள்கின்ற போது அது அனுபவம். அப்போ நமக்குள்ளேயே ரெண்டும் வந்து சேர்ந்துருது. கான்ஃபிளிக்டும் வந்துருது, கண்டிஷனும் வந்துருது. அப்போ புரிதல்ல நம்ம தப்பா இருந்தோம், அனுபவத்துல அது வேறுவாக இருக்கிறது, அதுவே தான் வேறுவாக இருக்கிறது அப்படின்னும் போதுதான் நான் இந்த உதாரணத்தை சொன்னேன், இரவு பகல். அப்போ வாழ்க்கை முழுதும் செல்லுபடி ஆகிறது என்றால் இரண்டும் கலந்த கலவையில் தான் இருப்போம் என்றால் யாரையும் வந்து எப்படியும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண தேவையே இல்லை. நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ணும்போது ஜெயகாந்தன் ஒரு அற்புதமான ஒரு வரி சொல்லியிருப்பாரு. நான் ஏன் தான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப டீப்பா அவசியமே இல்லை. அவர் ஒரு வரியை சொன்னது, எல்லாவற்றும் புரிதல் வருகின்ற போது ஒரு பயணமாகத்தான் இருக்கும். ஒன்றை புரிந்து கொண்டு எல்லாவற்றோடும் ஒப்பிட போகின்ற போது அந்த பயணம் நிறைவடைந்து விடும். சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப புரட்டி போட்டு, அந்தந்த நேரத்துக்கான நியாயங்கள் அப்படின்னு விவேகானந்தன் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்தந்த நேரத்துக்கு தான் நியாயமா? அப்ப நியாயம்ன்றது முழுமையா கிடையாதா? அந்தந்த நேரத்துக்கு. அப்போ நேரம் கடந்து கொண்டே இருக்கின்ற போது அந்த நேரத்தில் வருகின்ற அந்த புரிதல். அப்போ அனுபவம் வந்து எப்படி வந்து பேரின்பம் ஆகும்? அப்போ ஒன்று இருந்து இன்னொன்று போகின்ற போது இது விட்டு விட்டு போகின்ற ஒரு பயணம் அல்ல, ஒன்றினுடைய தொடர்ச்சியினுடைய பாதையில் போய் அதுல போய் டைலூட், அதுல போய் கலக்கின்ற போதுதான் அந்த புரிதல். அப்போ இது இல்லாமல் அது இல்லை, ஆனால் இதிலிருந்து அதுக்கான அந்த கனெக்டிவிட்டி. மின்சாரத்தை நல்லவன் தான் தொட வேண்டும் அப்படின்றது இல்லை. நல்லவன் தொட்டாலும் ஷாக் அடிக்கும், கெட்டவன் தொட்டாலும் ஷாக் அடிக்கும் அப்படின்னா அதனுடைய தன்மை தான் அதிலே இருக்கின்ற புரிதல். யார் எப்படி புரிந்து கொண்டாலும் அது அனுபவம் ஆகின்ற போது நமக்குள்ளேயே பல மாற்றங்கள் நடக்கும். யாரோடும் நம்ம ஒப்பிட்டு கொள்ள மாட்டோம், யாரும் சொல்றதை கேட்க மாட்டோம் என்று பொருள் அல்ல. யாரிடமும் ஒப்பிட்டு கொள்ளாத ஒரு பயணம். நேரத்துக்கு காலத்திற்கு உட்பட்டதெல்லாம் அறிவினுடைய அழிச்சி. அது வந்து மறுமலர்ச்சி
அப்பாற்பட்டது இந்த உலகத்தில் ஒன்று இருந்து விட முடியும் என்றால் அது அளக்க முடியாது. நேரத்திற்கு காலத்துக்கு உட்பட்டது அத்தனையுமே அளந்து விட முடியும். ஆனால் நேரத்தாலும் காலத்தாலும் அளவிட முடியாத, அதை ஒரு அறிவுக்குள் கொண்டு வந்து மற்றவருக்கு நடக்க முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது அனுபவம் மட்டும்தான். அனுபவம் என்ற சொல் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் அனுபவம் என்பது தனிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு சாட்சி தான். சோ சாட்சி என்ற சொல் கூட நம்ம பயன்படுத்தியிருப்போம். அறிவு என்பது ஒப்பீடோடு அது ஒரு கான்ஃபிளிக்ட் குள்ள வரும். நான் வரலாம், ஆனால் அதற்கு மேலான ஒரு நிலையில் எல்லாமே ஒன்றாக இருக்கின்ற நிலைக்கு நான் போய்விட்டால் எனக்கு ஈகோவே வராது. யூனிவர்சல்லா கீழ்நிலைக்கு கொண்டு வந்து அனுபவித்து விட்டு மீண்டும் அது மேல்நிலைக்கு போய் அந்த நிலையில் போய் நிற்கின்ற போது இந்த புரிதல் கண்டிப்பாக தெளிவு சவுண்ட் சொல்லாக பார்க்கின்ற இடத்திலேதான் நமக்கு இந்த புரிதல் வரும். ஆனால் இந்த புரிதலினுடைய அடுத்த நிலை அது முழுக்க முழுக்க அனுபவிப்பவன் அப்படின்னு ஒருவன் இருக்கிறான். அவனுக்கான ஒரு ஒரு புரிதல் தான் அது. அது மீண்டும் ஒரு விதமான மாறுபட்ட ஒரு புரிதல். ஆக என்னை பொறுத்தவரை நேரம் என்பது ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். ஆனால் காலம் என்பது ரியாலிட்டி இல்லூஷனுக்குள்ள வரும், இல்லூஷன் ரியாலிட்டிக்குள்ள போகும். நான் சொல்றது கொஞ்சம் புரியுமா என்று நானே புரியும்படி சொன்னேனான்னு தெரியவில்லை. அதனால்தான் சொல்கிறேன், அனுபவம் என்பது சொல்லாடலுக்குள் வருகின்ற போது அது ஒரு தெளிவு நிலைக்கு கொண்டு வந்து நமக்குள் தெளிவு இருக்கும். ஆனால் அது வெளிப்படுகின்ற போது வார்த்தெடுக்க முடியாத ஒரு உணர்வு நிலை. வாழ்நாள் முழுதும் ஒன்றை படிக்கின்ற போது புரிதல் வேறு. அதே புத்தகத்தை ஒரு 10 நாள் கழிச்சோ இல்ல ஒரு வருடம் கழிச்சோ படிக்கின்ற போது புரிதல் வேறு. அதை படித்தவன், இதற்கு முன்னே படித்தவனும் அவனே தான், இப்பொழுது படிப்பவனும் அவனே தான். புரிதல் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது என்றால் அனுபவம் என்பதும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் அது புரிதலில் வேறு விதமான பரிணாமத்தை கொடுக்கிறது. சோ ஒட்டுமொத்த வாழ்நாள் முழுதும் திருமந்திரத்தை எத்தனை முறை படித்தாலும் படிப்பவர்களுக்கே மீண்டும் மீண்டும் அது புரிதலை கொண்டு வந்து இருக்கும். வெளிச்சம் ஒன்றுதான், ஆனால் வெளிச்சத்தை நிலை மாறிக்கொண்டே இருப்பதை போல மனிதனுடைய அனுபவத்தால் இப்பேற்பட்ட அற்புதத்தை எழுதிவிட முடியும் இருந்தால், அப்படி எழுதி முடிக்கப்பட்ட அந்த நிலை எந்த நிலையாக இருக்கும், எந்த நிலையிலிருந்து இந்த ஒட்டுமொத்த கருத்தியலை அவர் கொண்டு வந்து கொடுத்திருப்பார். நீங்கள் கூட சொல்வீர்கள், புரிதல் அவரவர்களுக்கான வெளிச்சம் அப்படின்னு சொல்லுவீர்கள். எப்பொழுதுமே புரிதல் என்பது உங்களுக்கான வெளிச்சம். அதில் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதுதான் எல்லா விதமான தேவையற்ற எண்ணங்கள் சேரும். யார் என்ன சொன்னாலும் திருமந்திரம் எப்பொழுதும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் புரிந்து போர்களுடைய வெளிச்சத்தை பொறுத்தது, அது அவர்களுடைய நிலையை பொறுத்தது, அவர்களுடைய மனோநிலையை பொறுத்தது. படித்தலும் புரிதலும் தெரிதலும் மனிதனுக்கு அவசியம் என்றால் ஒன்றை பிடித்து கொண்டு கூட இந்த உயர்நிலையை அடைந்து விட முடியும். அது திருமந்திரம் அல்ல, அது ஒரு ஓசை என்று பார்த்தாலும் சரி, அது ஒரு விதமான வைப்ரேஷன் என்று பார்த்தாலும் சரி. ஓசைக்குள் இருப்பதும் வைப்ரேஷன் மூலமாக ஓசையும் பார்க்கின்ற நிலைக்கு வருகின்ற போது திருமந்திரத்தில் நாம் எந்த நிலையில் இருந்து பார்த்தாலும் அது சொன்னது ஒன்று, காட்டியது ஒன்று, காண்பிக்கப்பட்டது ஒன்று, காண்பவன் ஒன்று என்று பிரித்து பார்த்து கொண்டே போனால்
ஒருவேளை புரிதலுக்கு வேண்டும் என்றால் சௌகரியமாக இருக்கும். ஆனால் தெளிவு என்பது ஒன்றே ஒன்றுதான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எப்பவுமே உங்களுடைய சிந்தனைகளும் கோணங்களும் மாறுபட்டு இருக்கும். புரிந்து கொள்வதும் சற்று நிதானம் தேவைப்படும். நண்பர்கள் ரீப்ளை பண்ணி திருப்பி சேர்த்து தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளவும் மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாருங்க கிருத்திகாமா, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாசுதேவன் ஐயா உடைய வரவும் அவருடைய பார்வையும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பார்வையும் சரி, அது தொடர்பான விளக்கங்களும் சரி, ஒரு எலிவேட்டட்ல நல்லா இருக்கும். வேறு ஒரு பார்வைக்கு இடத்திற்கு நீங்க எழுதி செய்யும். நன்றி. வழக்கம் போல நிதியமா ரொம்ப அழகா தெளிவான விஷயங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி லைனியான இந்த பாடலுக்குள்ளான விளக்கம் வந்து ரொம்ப அழகாகவும் ஒரு கதையோடு சொல்லி முடிச்சாங்க. அதனால இதுல சொல்றதுக்குன்னு எதுவும் இல்லை. சித்தம் சிவமாகவே சித்தி முத்தியாம் அப்படின்னு 3வது வரியில சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு, சித்தம் சிவமாதல் செய்தவ பேரே அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். இந்த தவம் அப்படிங்கிறத அவர் எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, எந்த இடத்துல வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து நார்மலா நம்ம காட்டுலயும் மேட்லயும் உட்கார்ந்து பண்ற தவம் இல்ல. இயல்பான வாழ்வினோடே நாம் செய்யக்கூடிய இறையோடு பொருந்தி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சித்தம் புத்தி அகங்காரம் இதற்கெல்லாம் அடிப்படையான மனம். நேற்று கூட பார்த்தோம்ல, கௌரிமா அழகா சொன்னாங்க கான்சியஸ் அப்படின்னா. அந்த மனம் என்கின்றவற்றின் அடிப்படை அது தாண்டி நிற்கக்கூடிய ஒரு செயல். நேற்றுக்கு நம்ம இன்னொன்னு உருவகம் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, பிராணன் அப்படின்னு கொண்டு போனோம் இல்லைங்களா? குழக்கன்று கொட்டிலில் கட்ட அப்படின்னு அந்த சுழுமுனையில நிற்கக்கூடிய பிராணன் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது நமக்கு. அது பார்த்தோம். அப்ப அந்த பார்வை வந்து அதை வச்சுட்டு அந்த கொட்டிலில் கட்டப்பட்டு இருக்கின்ற அந்த குழக்கன்று, அந்த துள்ளி ஆடக்கூடிய அந்த கன்றை நம்ம வந்து இழுக்காது நெஞ்சத்து இடம் ஒன்றுமாமே அப்படின்னா, அந்த எது நெஞ்சம்னு நம்ம பார்த்தோம். மனம் சித்தம் புத்தி எல்லாமே அடங்கி நிற்கின்ற சகஸ்ரதலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த இடத்தான் நம்ம இப்ப இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக்கணும். அப்பேற்பட்ட சித்தம் அடங்கி இருக்கக்கூடிய அப்படின்னா மனம் அந்த இடத்துல இல்லாது போயிற்று. மனம் இல்லைன்னா ரொம்ப நுணுக்கமான செயல் இது. ஒருத்தன் வந்து 8வது படிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் 1வது 2வது 3வது 4வது அதெல்லாம் படிச்சுட்டு வந்து 8வது படிக்கிறான். அப்போ அந்த 7வது தாண்டிட்டான். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரினா இந்த இடத்துல சித்தம் சிவமாதல் அப்படின்னு நேர வந்து சித்தத்துக்கு போயிட்டாரு. அப்படி போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மனமே இல்லை அந்த இடத்துல. அப்ப அந்த மனமற்ற நிலைய வந்து சொல்றாரு, சித்தம் சிவமாதல் செய்தவ பேரே அப்படிங்கிறார். அப்ப மனம் இல்லை அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் நடக்கும். விருப்பு வெறுப்பு இருக்காது. விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்னா பேதம் இருக்காது. நான் நல்லவன் கெட்டவன்ற எந்த பேதமும் இருக்காது. முன்முடிவுகள் இருக்காது. ரொம்ப கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவுட் ஸ்டேஜ் அது. அப்போ அந்த மனம் செயல்படல. நம்ம பார்த்த உடனே இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, முன்முடிவு, இவன் நல்லவன் கெட்டவன், இவன் வந்து எனக்கு அன்னைக்கு அது பண்ணா இன்னைக்கு இது பண்ணா, இந்த மாதிரியான எந்த கால்குலேஷனும் இருக்காது. இத வந்து ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவாரு, அந்த நிமிடத்தில் வாழ்தல் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த நிமிடத்தில் வாழ்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்பதான் ஒரு பூவா தெரியும். இல்லைன்னா அந்த பூவுக்கு பேரு வைப்போம், அந்த பூவோட மனத்தை அசோசியேட் பண்ணி பார்ப்போம், இதனுடைய பலனை பார்ப்போம், இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் அந்த பூவை உபயோகம் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதோடு தொடர்புடையதா இருக்கும். உணவை உணவா பார்க்கணும். இட்லி அப்படின்னா அந்த இட்லின்னு பேர் வைக்கிறது கூட நம்ம உள்ள இருந்து எடுத்துட்டு வர விஷயம். புத்தியில இருந்து இது வெள்ளையா இருக்கும், பஞ்சு பஞ்சா இருக்கும், குட்டியா இருக்கும், குண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் அந்த இட்லி அப்படின்ற அடையாளம் காண்றோம். அப்படிலாம் இல்ல. இந்த இடத்துல அது ஒரு உணவு, அது உண்ணக்கூடியதற்காக நமக்கு தரக்கூடியது அப்படிங்கும்போது அந்த இடத்துல எண்ணமே இல்லை. அப்ப அததான் சொல்றாரு இந்த இடத்துல, சித்தம் சிவமாகவே சித்தி முக்தி ஆகும். இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க இருக்கிற மனுஷன் மாத்திரம்தான். அது ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது மனுஷன் தனி, மிருகம் தனி, ஆறறிவு தனி, அஞ்சறிவு தனி, அதெல்லாம் இல்ல. எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நம்மால் அடையாளம் காண முடியும். அதற்கு தடையாக நிற்பது எதுன்னா இந்த மனம்தான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாரு, சித்தம் சிவமாக, அதுதான் தவம் செய்யக்கூடிய நிலை. அப்போ நம்ம இந்த தவத்துல இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத எந்த நிலை நமக்கு உணர்த்தும் என்றால், உன்னுடைய மனம் வேலை செய்கிறதா செய்யலையா, இதுதான் உணர்த்தும். அததான் இந்த இடத்துல அவர் ரொம்ப அழகா சொல்லித்தராரு நமக்கு. சித்தம் சிவமாதல் செய்தவ பேரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தவம் செய்தல் முற்பிறவியில் நாம் செய்யக்கூடிய நல்வினைகளின் காரணமாக கிடைக்கக்கூடியதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி மனம் அழிந்து போனால் அதுதான் தவத்தினால் கிடைக்கக்கூடிய பேரு. சரி, எனக்கு வரலங்க, எனக்கு 10 நிமிஷம் வருது, மீதி 90 நிமிஷம் வரல, இல்ல 90 நிமிஷம் வருது, 10 நிமிஷம் எங்கேயோ போகுது அப்படின்னா, சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் உறவுண்டால் அப்படின்ற. நீங்க போங்களேன், நீங்க நிறைய நம்ம சொல்லுவோம், இங்க போனா மனசுக்கு அமைதியா இருக்கு, மனம் அழுகக்கூடிய நிலை ஞானியருக்கு அருகில் நிகழும். அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா நம்மளும் இந்த திங்க் பண்றதெல்லாம் விட்டுருவோம். எப்படி கோயிலுக்குள்ள போனா சாப்பிட மாட்டோமோ, அங்கேயும் பிரசாதம் கொடுத்தா உட்காந்து நிறைய பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, அது வேற காரியம். நான் அதை சொல்ல வரல. அதாவது உணவு அருந்துவதற்கு என்று ஹோட்டலுக்கு போவோம், உணவு விடுதிக்கு போவோம். ஆனா கோயிலுக்கு போனா சாமி தான் கும்பிடுவோம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிட்ட போனா அவரு அந்த மாதிரியான நிலையில, சித்தம் சிவமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் இருந்தார், நம்முடைய மனம் அங்கே அழிந்து விடும். அப்போ அவரோடு இருக்கும் பொழுது அந்த சிவானந்த ஜோதியில் நாம் ஐக்கியமாவோம். அதான் சித்தம் சிவமாகவே சித்தி முக்தியாம் அப்படின்னு சொல்றாரு. சோ நமக்கு இது ஒரு உரைகள். இந்த யார்கிட்டயாவது போய் உட்காரும் போது அவ்வளோ சிந்தனை வருதா, இவன் என்ன புடவை கட்டிட்டு இருக்கான், இவன் என்ன இது பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன நகை போட்டு இருக்கான், இல்ல இவன் என்ன எவ்வளவு கார் வச்சிருக்கான், எவ்வளவு பணம் வச்சிருக்கான், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அந்த இடத்துல நம்மளுடைய சலனம் எவ்வளவு பீக்ல இருக்கோ, கிட்டத்தட்ட அந்த சலனத்திற்கு பெர்சன்டேஜ் லெவல்ல அவங்ககிட்டயும் இருக்கு. அப்ப யார்கிட்டயாவது போய் உட்காரும் போது எவ்வளவு பெரிய தேஜஸா இருந்தாலும், ஐயோ எவ்வளவு பெரிய தேஜஸா இருக்காரு இவரு, நம்ம பக்கத்துல உட்காந்தா இவ்வளவு அமைதியாகுது அப்படின்னு நம்ம மனசு அமைதியாச்சுன்னா அதை விட ஆழமான அமைதி அங்க எதிர்க்க உள்ள இருக்குன்னு அர்த்தம். இல்ல இந்த எண்ணங்கள் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணா அந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய தன்மை அங்கேயும் இருக்கு. அது என்ன பெர்சன்டேஜ்ல இருக்குங்கிறது நம்ம மனசை பொறுத்தது. நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும்ப்படுறோமா அப்படிங்கிறது. சோ இந்த எதிராளியோடைய தன்மையை உணர்ந்து கொள்வதற்கும் இதைதான் நம்ம ஜெனரலா பேசும்போது அதிர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் பக்கத்துல போய் உட்கார்ந்தாலே ஒரு அதிர்வு வரும். ஒருத்தர் பக்கத்துல போய் உட்கார்ந்தாலே ஒரு சில தன்மைகள் நமக்குள்ள வரும். அது ஏன் அப்படின்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. இது பயங்கரமான உளவியல் ரீதியான ஒரு விஷயம். நமக்கு நாமே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனா நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நாமே ரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மந்திரமா இருக்கும். நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இத எதிராளிய புரிந்து கொள்வதற்கும் சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுப்பதற்கும் நட்பை சத்சங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியான மந்திரம்.
ஏன்னா நம்ம தவறான ஆள்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கறதுதான் அந்த தவ நிலைமையில இவ்வளவு நாள் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப யார் சிவமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய உறவை வைத்துக்கொள் அப்படின்னு திருமூலர் நமக்கு கடைசியா சொல்கிறாரு. அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர்ந்தெடுத்த இந்த காலை வேளையில் என்று சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. மிக்க பல்வேறு கோணங்கள். மிக்க நன்றி. வாருங்கள் தயாரன் ஐயா, வணக்கம். உங்கள் பண்புகள் பாடல் கேட்டு விளக்கம் தாருங்கள். செய்ய போற நேரத்துல வந்துட்டேன், இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன். நன்றிங்கய்யா, நன்றி. சித்தம் சிவமாகச் செய்தவம் வேண்டாவார், சித்தம் சிவானந்தம் சேர்ந்தோர் அறவுண்டார். சித்தன் சிவமாகவே சித்தி முத்தியாம், சித்தன் சிவமாதல் செய்தவ பேரே, சித்தன் சிவமாதல் செய்தவ பேரே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல சித்தம் என்பது நம்முடைய அறிவானது உயிர் இயக்கத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய தன்மை. மனம் என்பது அன்றாட வாழ்வுல இந்த புலன்களை கொண்டு எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அத எல்லாவற்றையும் பதிவு செய்து, எப்படி கம்ப்யூட்டர் கருவியில அந்த கம்ப்யூட்டர் சிப் ப்ராசஸர்ல ரெக்கார்ட் ஆகி மீண்டும் நம்ம விரும்பும் போது எடுத்து காட்டுதோ, அது போல உள்ளத்துல எல்லாத்தையும் பதிய வச்சு மூளை செல்கள் மூலமாக விரிச்சு காட்டக்கூடிய நிகழ்வு அது மனம் என்ற தன்மையில இயங்கி கொண்டிருக்கிறது. அதை மேல்மனம், நடுமனம், அடிமனம் என்று சொல்வார்கள். அதாவது புலன்கள் வழியில செயல்படுறது அது மேல்மனமாகவும், மூளை செல்கள்ல அது ஒரு பதிவாகும் போது அது நடுமணமாகவும், ஆழ்மனம் என்று சொல்வது உள்ளத்திலேயே பதிவாயிரும், எப்ப வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அந்த மனம். புத்தி என்பது புலன் வழி செயல்படக்கூடியது. நம்ம ஒரு புலன்களுக்கு, கருவிகளுக்கு ஒரு பழக்கத்தை கொடுத்துட்டா அதன் வழியே, இப்ப நம்ம வண்டி விட்டு வர்றோம்னா பழகிய ரோடுனா அது பாட்டுக்கு வரும். இப்ப மாட்டு வண்டியில எல்லாம் பாறை வண்டியை ஏத்திட்டு அவ சில நேரத்துல தூங்கிடுவாங்க. ஆனா ரெகுலரா போற அந்த மாடு என்ன பண்ணும், கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுன்னா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல போய் நிற்கும். இப்ப செக்கு மாடுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு அதை சுத்தி சுத்தி வரும்பாங்க. அது மாதிரி இந்த மனதுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டா அந்த வழியிலேயே அது சென்றும். அது மாதிரி இறைவனை நினைந்து அந்த பழக்கத்துல இந்த மனசை பழக்கி விட்டுட்டோம்னா அது அறியறதுக்கு இந்த உயிர் உணர்வு தான் முக்கியம். இந்த சித்தம் அப்படின்னு சொல்லும் போது உயிரை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிராக இருப்பது எதுன்னு பார்த்தா இறைவனுடைய ஒரு பகுதி தான். இறைவன் தான் விண்ணாற்றலாக இருக்கிறான் பிரபஞ்சத்துல. நம்ம உடம்புக்குள்ள உயிராற்றலாக இருப்பதும் அவன் தான். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் களத்தை யுனிவர்சல் மேக்னட்டிசம் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, வான்காந்தம் என்று சொல்வார்கள். அதுக்குள்ளதான் நாமளும் இருக்கோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அதாவது உயிராற்றலுக்கு மூலமான அந்த காந்த ஆற்றலை பயோ மேக்னட்டிசம் என்று குறிப்பிடுவார், ஜீவகாந்தம் என்று. அப்ப இந்த ஆற்றல் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் அறிய முடியும். அது முழுமை அறிவு என்ற அளவுல எல்லாவற்றையும் படைத்து காத்து இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த இறைத்தன்மையினுடைய ஆற்றலை நாம உணரணும்னா நம்மளுடைய அறிவாற்றலால தான் உணர முடியும். வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மனித இனத்திற்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் நமக்கு கைவரப்பெறுனா, அந்த முழுமை அறிவை உணரணும்னா உயிர்த்தன்மையை உணரணும். முதல்ல எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தால் தெய்வம் ஒன்றல்லாது வேறில்லை என்று வைணவ பெரியார்கள் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அப்ப எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் தான் எல்லாமாகி இருக்கிறது என்பதை உணர்றதுக்கு நாம செய்த தவந்தான். அதாவது குருமார்களை பின்பற்றி அவர்கள் எந்த வழியில நமக்கு வழிகாட்டி இருக்காங்களோ அந்த வழியிலேயே நாம தொடர்ந்து பயிற்சி, முயற்சி என்ற அளவுல தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் வெற்றி என்பது நிச்சயமாகும். சிவமாதல் என்று சொன்னா அந்த பூரண அறிவோடு கலந்து இருப்பது, தான் என்ற அந்த தன்முனைப்பு இல்லாம எல்லா ஜீவன்களும் ஒன்றே. இப்ப பல கடல்ல பல அலைகள் இருக்கும்போது
பல அலைகளா தெரிந்தாலும் கடலுடைய அசைவு என்பது போல இந்த பிரபஞ்சத்துல எத்தனை தோற்ற பொருட்கள் இருந்தாலும் ஜீவராசிகள் இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய அந்த ஆற்றல் தான் என்ற அந்த ஆற்றல் நிலையில பார்க்க ஆரம்பிக்கும். அதைத்தான் சொல்லுவாங்க நிலை அலை என்று. பூரணப்பொருள் நிலையாக இருக்கிறது, அது அசையும் போது அது அலையாக வெளிப்படுகிறது. நாம எல்லாம் அலை நிலையில இருக்கிறோம். ஆனா அலைநிலையாக இருந்தாலும் நம்ம பூரண பொருளோடு பூரண பொருளுடைய தன்மையில தான் இருக்கிறோம். அதனுடைய அன்பும் கருணையும் நமக்கும் பூரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா உயிர்களோடும் ஒத்தும் உதவியும் அன்பும் கருணையுமாக வாழ்ந்து அந்த சிவானந்த பேரில திளைப்போம், பேரானந்தத்தில் திளைப்போம். அதற்கு வேண்டாதவற்றையெல்லாம் கழித்து விட்டு எது வேண்டும் என்பதை உள்ளுணர்வாக நம்ம உணர பெறுவோம். அதோட சேர்ந்து இணைந்து இருந்து எந்த உயிருக்கும் துன்பம் இல்லாத வகையில நம்மால் இயன்ற தொண்டை செய்து சிறப்பாக வாழ்வோம் என்று இந்த நல்ல நாள்ல சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. நேரம் கிட்டத்தட்ட 7 மணி கடந்து விட்டது. வேற யாருக்காவது அன்பர்கள் கேள்விகள் கருத்துக்கள்னா மேல வரலாம். மிக்க நன்றி. இந்த பங்கு பெற்ற அனைத்தவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.